இருப்பியல் வாஸ்து அப்படிங்கிற பட்சத்துல அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கு. அது என்னது அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டியுமே இருக்கு. உண்மையாவே இருப்பியல் வாஸ்து அப்படின்னா, அதுக்கான ஒரு புரிதல் தேவை. அப்படின்னா என்னது சார்? ஓகே. இங்கே முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். இந்த இருப்பியல் அப்படிங்கிற இந்த கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த என் தந்தைக்கும், என்னோட குருநாதருக்கும் நான் முதல்ல வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அவர் பேர் திரு வளையாபதி ஐயா. இருப்பியல், வாஸ்து இதில் இருப்பியல் வாஸ்து இது ஆக்சுவலாக டிஃப்ரென்ஸ் கிடையாது. லைக் இருப்பியலும் வாஸ்துவும் ஒன்று தான். வாஸ்து அப்படிங்கிறது வடமொழி சொல். நம்ம அதை வந்து தமிழில் இருப்பியல் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கிறோம். பட் மெத்தடாலஜி அப்படின்னு பார்த்தா வாஸ்து பார்க்குற விதமும் இருப்பியல் பார்க்குற விதமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து அப்பா ஒரு 30 வருஷமாக அவர் வந்து பார்த்துக்கிட்டு இருந்த அந்த விஷயம். அப்போ அவர் வாஸ்துன்னு சொல்லி தான் பார்க்குறாரு. பட் ஆனால் அவரால் அதை வந்து வேலிடேட் பண்ண முடியல. ஸோ யார் வேணால் இப்போ வாஸ்து பார்க்கலான்ட்டு இருக்கு. ஒரு புக்கை படித்தா அவங்க உடனே வாஸ்து நிபுணர் ஆகிடுவாங்க. பட் யார் அதை வேலிடேட் பண்ணுறா? புக்கில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் நீங்கள் ஒத்துக்கணுன்ற அவசியம் கிடையாது இல்லையா? அப்போ அது அவர் வந்து நிறையா புக்ஸ் படிக்கும்போது அதில் எதுவுமே வந்துட்டு சரியாக அவரால் வந்து இது சரியாக வேலை செய்யலை அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு விஷயங்கள் கண்டுபிடிக்கிறார். அப்போ அதை நிறையா தொகுத்து எடுத்து வச்சுக்கிறாரு. அதை நிறைய கேஸ் ஸ்டடீஸ் பண்ணுறாரு. அதை வந்து அப்போ சரி வாஸ்துன்னு சொல்லி நானும் பார்க்கும்போது இது எல்லாருக்கும் வந்து டக்குன்னு மக்களுக்கு ரீச் ஆகாது. வாஸ்துனாலே அப்போ வந்து ஒருத்தருக்கு நல்லா இருக்குது, ஒருத்தருக்கு நல்லா இல்லைன்னு சொல்லி அதுலேருந்து விலகி போயிடும்னு சொல்லலாம். அப்போ இதை வந்து நம்ம இருப்பியலுங்கிற பெயராக்கம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த பொருள் கொடுக்குறாரு. ஸோ இருப்பியல்ன்ற பேருக்கு முதல்ல அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இருப்பின் இயல்பு. எது இருப்பது? ஓகே. ஒரு 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 பொருளாக இருக்கலாம், ஒரு ஒரு பில்டிங்காக இருக்கலாம், ஒரு சைட்டாக இருக்கலாம். அந்த இருக்கும் இடத்தோட இயல்பு என்ன? இயல்புங்கிறது வந்து அதோட நேச்சர் என்ன? அது என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த பில்டிங்க்கு செய்ய போகுது? அந்த பொருளுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் அது கொடுக்க போகுது? ஸோ இதுதான் அதோட ஆக்சுவல் அர்த்தம். இருப்பின் இயல்பு, இருப்பியல்.